என் அன்பு குழந்தையே, நீ தவிக்கின்ற ஒவ்வொரு நாளும் நான் காணவில்லை என்று நினைக்கின்றாயா? நீ சிரிக்காமல் இருந்த அந்த ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய இல்லம் என்னை போலவே அமைதியாக இருந்தது. ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு வாக்கை கொண்டு வந்திருக்கின்றேன். சுபமங்கள செய்தியோடு உன்னுடைய வீட்டு வாசலை தேடி நான் வந்து விட்டேன். வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன். இனியும் எந்த கவலையும் வேண்டாம். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். கவலைகள் எல்லாம் மாயமாகிவிடும். இப்பொழுது நீ படும் பாடுகள் சோதனைகள் மட்டுமல்ல, உன்னை உயர்த்தக்கூடிய நிலைகள். அந்த நிலையில் ஒவ்வொரு படியாக நீ மேலே சென்று வாழ்க்கையின் உயரத்தை நீ எட்டி காண்பிக்கப் போகின்றாய். ஒருவன் கஷ்டப்படும் பொழுது கடவுள் அவனை விட்டு விடுவது இல்லை. அந்த நேரத்தில் தான் கை தாங்கி பிடித்து அந்த கஷ்டத்தை போக்கி அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கின்றான். அந்த நேரத்தில் எப்பொழுது முன்னோடு துணை நின்று காப்பாற்றவும் செய்கின்றான். இன்று நீ இத்தனை நாள்கள் எதிர்பார்த்த அந்த மற்றொரு தொடக்கம், அந்த மற்றொரு திருப்பம் இன்று உன்னுடைய வீட்டிற்குள் வந்திருக்கின்றது. நான் தான் அதை அழகாக உனக்காக வரவேற்று கொடுத்திருக்கின்றேன். சுபமங்கள செய்தியோடு சுபமங்கள செய்தியோடு வந்திருக்கின்றேன் என்று சொன்னேன். அது என்ன செய்தி என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய விருப்பத்தை உன் மனம் கோணாமல் நீ கேட்டபடியே நடத்தி கொடுத்து உன் முகத்தில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நான் இப்பொழுது காணதான் வந்திருக்கின்றேன். இத்தனை நாட்களாக காத்திருந்த அந்த ஒரு விஷயத்தை, நீ எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது நடத்தி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் புது இன்பத்தை நான் சேர்க்கதான் வந்திருக்கின்றேன். காணாமல் போயிருந்த அந்த இன்பம் இப்பொழுது என்னுடைய வருகையால் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் வந்தடைந்திருக்கின்றது. என்னுடைய வருகை தாமதமானது போல தெரிந்தாலும் அதை வரவேற்கக்கூடிய இந்த தருணம்தான் மிகவும் அழகான அருமையான தருணம். உன்னுடைய வீடு மலர்ந்திருந்தால் அந்த மலர்ச்சி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கும். உன்னுடைய இல்லத்தில் நானாக வந்து உன் சிரிப்பை மீண்டும் உயிர் பெற செய்திருக்கின்றேன். தடைப்பட்ட அத்தனை வேலைகளுக்கும் நான் வழிகளை திறந்து விட்டிருக்கின்றேன். தளர்ந்த உறவுகள் மீண்டும் ஒன்றிணைக்க படப்போகின்றது. விட்டு போன சொந்தம் மீண்டும் வந்து சேரப்போகின்றது. புரிதல் இல்லாத நிலை விலகி ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர புரிதலோடு வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கின்றீர்கள். கருத்து வேறுபாடினால் எவ்வளவு பிரச்சனை, சண்டை சச்சரவுகளினால் எவ்வளவு சிக்கல், இது எல்லாம் எப்பொழுது தீருமா என்ற கேள்விக்குறியோடு நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நொடி பொழுதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னுடைய காலடியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையவும் இருக்கும். இழப்பு போல தெரிந்தது எல்லாம் உண்மையிலேயே லாபம்தான் என்று உனக்கு தெரியுமா? நீ நினைத்திருக்கின்றாய் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், இழந்து கொண்டிருக்கின்றோம், நம்மை விட்டு எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது, எதற்காக இந்த வாழ்க்கை வீண்தான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நடப்பதன் உண்மை உனக்கு தெரியாது. எல்லாமே லாபம்தான். எல்லாமே உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை அறியாமல் உன் பின்னால் நடந்து கொண்டிருப்பதை நீ அறிய மாட்டாய். நான் அறிந்திருக்கின்றேன். அதனால்தான் நீ சந்தோஷமாக இரு என்று இப்பொழுது நான் சொல்கின்றேன். நீ கவலைப்படும் விஷயங்கள் உனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்விற்கு அது இன்பத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். சற்று பொறுத்திருந்தால்தான் முடிவு தெரியும். முதலிலேயே முடிவு தெரிந்துவிட்டால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ கற்க வேண்டிய அனுபவங்களையும் பாடங்களையும் கற்க முடியுமா? எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்களை நீ இந்த அனுபவத்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் விலகியவர்கள் எல்லாம் வாழ்வில் இடமில்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் தொலைந்ததை பற்றிய வருத்தம் இன்னொரு அதிசயத்தின் வருகையாகவும் அழைக்கலாம். நீ இழந்ததை விட பெரிதாக நான் உனக்கு இப்பொழுது தரப்போகின்றேன். இது கணபதியினுடைய நிச்சயமான அருள், பரிபூரண அருள், ஆசீர்வாதம் உனக்கு நிரம்பி வழிவதால் இப்பொழுது நீ இழந்ததை காட்டிலும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வை வந்து அடையும். எது நடந்த பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இழக்காமல் இருக்க வேண்டும். அது தைரியம். இது முடிவல்ல, இப்பொழுதுதான் ஆரம்பமாக இருக்கின்றது. நாம் யார் என நிரூபிப்போம் என்று வாழ்க்கைக்கு சவால் கொண்டு
உன் கடமைகளை தைரியமாக செய். நடப்பது நடக்கட்டும். நாம் உண்மையாக இருக்கின்றோம், நேர்மையாக இருக்கின்றோம், கடமைகளை சரியாக செய்ய நினைக்கின்றோம், எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய துணையோடு இருக்கின்றோம் என்று தைரியமாக நீ உன்னுடைய பாதையில் நடந்தால் அது வெற்றி பாதையாக தானாக மாறிவிடும். குழப்பத்தோடு நடப்பதால் தடுமாறி விழக்கூடிய நிலை ஏற்படும். தைரியம் இல்லாமல் இருந்தால் மீண்டும் எழக்கூடிய நிலை ஏற்படாமல் போகவும் வாய்ப்பிருக்கின்றது அல்லவா? நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன்னுடைய பாதையில் நீ சென்று கொண்டே இருப்பாயானால் இடையில் வரக்கூடிய தடைகளை எல்லாம் நீ தூசி போல தட்டி விடுவாய். ஒரு சின்ன தடை வந்தாலும் குமுறி குமுறி அழுது உன்னுடைய நேரத்தையும் உடலையும் வீணாக்கி கொண்டு இருக்காதே. கண்களை துடைத்து கொண்டு தைரியமாக எழுந்து நடந்து செல். உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை நான் ஆரம்பித்து வைக்கின்றேன். இனிமேல் உனக்கு நன்மைதான் நடக்கும். முதல் வரியை அந்த அத்தியாயத்தில் இன்று தொடங்கி இருக்கின்றேன். அழகாக சுப செய்தியோடு உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்து நீ மனதில் வைத்த அந்த ஆசைகள் எல்லாம் நான் வாசித்து பார்த்தேன். மிக முக்கியமான ஒன்றுக்கு இப்பொழுது நேரம் வந்து விட்டது. ஒவ்வொரு கணமும் நீ செய்ய வேண்டிய வேலையை உன் வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டிருப்பதால் அதற்குள்ளேயே நீ கேட்கவிருக்கும் அந்த செய்தி சுபமங்கலம் இன்று உன்னுடைய இல்லத்தில் பிறந்து விட்டது. இதோ இப்பொழுது பிறந்தே விட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் உன்னை வந்து அடைந்து மிகவும் பூரிப்போடு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். நம்பிக்கையை நிலைநாட்டும் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சிரமம் வந்தால் வாழ்வை அழிக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. அந்த சிரமம்தான் உன்னுடைய வாழ்க்கையை கை தூக்கி விட வந்திருக்கின்ற பொக்கிஷம், வரம். அதை சாபமாக எண்ணினால் எப்படி? வாழ்வை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரை மதிக்க வேண்டும். அதை விடுத்து வாழ்க்கை இப்படி பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று துச்சமாக எண்ணிவிடக்கூடாது. தள்ளி போனது பாழாகிவிடும் என்ற அர்த்தம் யார் அப்படி சொன்னது? தள்ளி போகின்ற விஷயங்கள் தாமதமாக வந்து மகிழ்வை தான் கொடுக்கும். உன் நம்பிக்கை நாளை உனக்கு வர வேண்டும் என்று கட்டாயமில்லை. இன்று இப்பொழுது இக்கணம் அந்த நம்பிக்கை உனக்கு அதிகமாக வேண்டும். நம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற இடத்தில்தான் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி கொண்டே இருக்கும். எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நேர்மறையாக சிந்திப்பவர்களுக்கு தான் வாழ்க்கையின் லட்சியங்களை எளிதில் சுலபமாக அடையவும் முடியும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியம் இருப்பவனுக்கு தான் வெற்றி என்பது சுலபத்தில் கிடைக்கவும் செய்யும். வாழ்க்கையை நினைத்து சோர்ந்து போகாமல் வெற்றி உன் வாசலை தேடி வரும் என்று எண்ணி மகிழ்வோடு இரு. இத்தனை நாள் அப்படி இருந்த, அதனால்தான் இப்பொழுது அந்த வெற்றி செய்தியோடு சுப செய்தியோடு உன்னுடைய வீட்டிற்குள் நான் நுழைந்து விட்டேன். உன்னுடைய வீடு இன்பமுறும். இனி நான் வாழ்கின்ற உன்னுடைய இல்லம் இனி எப்பொழுதும் கவலையில் இருக்காது. மன நிம்மதி, சந்தோஷம் உன் வாழ்வில் உன்னுடைய இல்லத்தில் நுழைந்து விட்டது. என்னுடைய வருகையின் அறிகுறி அதுதான். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் இனி இனிய நாளாகவும் இனிய நொடியாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திப்பாய். நல்லது நடக்கும்.